அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வாடிய பயிரை கண்டு வாடிய வள்ளல் ராமலிங்கம் அவர்கள் சிதம்பரம் அருகில் மருதூரில் தோன்றி இறையருள் பெற்று அட்டமா சித்தி அடைந்து அருட்பாய் இயற்றி ஆன்ம நேயத்தை உலகுக்கு அளித்து வடலூரில் சன்மார்க்க கொடி, சங்கம், தருமசாலை, பள்ளி, சபை இவற்றை அமைத்து மனிதகுலம் உய்ய சமரச சுத்த சன்மார்க்க வழியை காட்டியுள்ளார்கள். அப்படிப்பட்ட மகானின் சரித்திரத்தை 70 வரிகளில் இயம்பியுள்ளேன். வள்ளல் யார்? திகழும் தில்லையம்பலத் தாடிடும் சிவனார், புகழும் எல்லையம்பதி மருதூர் ராமையனார், மகவாய் பிறந்துலக மாயைகள் மாற்றிட வகையாய் சின்னம்மை வயிற்றில் தான் மலர்ந்து, தருமமிகு சென்னையில் தமையன் இல்லமர்ந்து கருமமிகு ஞானமதால் கவிதைகள் சொல்லாய்ந்து, கந்தர் கோட்டத்தும் ஒற்றியூர் இறையையும் சித்தர் போற்றிட்ட பெற்றியில் உரையையும் எதுகையும் மோனையும் ஏங்கிட தானமர்த்தி பல்லோர் சொல்லோர் சமைதனில் சொல்லாற்றி அக்கால் மகள்தனை மணந்து பின் நீங்கி கருங்குழி தன்னில் தண்ணீர் விளக்கேற்றி சொற்களால் விரித்து புராண இதிகாசத்து பற்காலத்து பிரித்த ஞானத்தை இக்காலத்து சுத்த சன்மார்க்க சுகமான பிழிவாக்கி வித்தக அன்பர்க்கு விரிவான வழியாக்கி தருமசாலையை கருணையால் தயை செய்து பசித்த வயிற்றுக்கு புசிக்க உணவளித்து சிந்தை குளிர்ந்திட ஜீவகாருண்ய தேனூற்றி எந்தை ஒளிர்ந்திட ஜோதியின் கனி பிழிந்து எண்ணாயிரம் பாடலால் எழுத்தினில் வித்தை செய்து 6 திருமுறை அருட்பா அகவலருளி மனித உடலின் மர்மம் அர்ஜித்து கண்ணி தூதுளை வடிசாதம் வெந்நீர் கற்கண்டு தேனொடு பேயன் செந்தூரம் கொற்றலை கையாந்தகரை தாம்பூலம் தருக்கும் முறை சேர்த்து உப்பு பால் புளி மிளகாய் உரத்த சொல் தவிர்த்து உதிர்ந்த உடலினை பூமியினுட் புதைத்து இந்திரிய ஜீவகரண ஆன்ம ஒழிக்கம் சொல்லி மஞ்சள் வெள்ளையில் மணிக்கொடி செய்து வேதாந்த சித்தாந்த போதாந்த நாதாந்த யோகாந்த கலாந்த ஷடாந்த தத்துவமளித்து வேதாந்த சித்தாந்த போதாந்த நாதாந்த யோகாந்த கலாந்த ஷடாந்த தத்துவமளித்து கல் காம கொலை களவு பொய்தனை தவிர்த்து முக்குண மூவாசை மூவஸ்தை முறித்து சாகாத்தலை வேகாக்கால் சோகா புனல் விளக்கி வேட்டவளத் அரசின் வெருட்சியை ஓட்டி அருட்பா வழக்கினில் மாண்புகள் பெற்று சத்திய ஞானசபை வடலூரில் வகை செய்து எழுதிரை நீக்கி விழுவொளி காட்டி அண்டத்தை பிண்டத்தில் அகழ்ந்து சுட்டி துன்மார்க்க துயரத்தை துடைத்து தொலைத்திட சன்மார்க்க சாகரத்தை படைத்து பரவெளியை கழிக்க அணுவாக்கி எளிதில் ஏற்பிக்க வசித்த உடல் பற்றி வகையாய் தான் உணர்த்தி உயிர்கொலை தவிர்த்த உயர்வழி போதித்து ஊன்உணா தவத்தை உணர்த்தி உய்வித்து ஒழிவிலொடுக்க பாயிர விருத்தி தொண்ட மண்டல சதகம் விளக்கி உலகெல்லாம் எனும் மெய்ப்பொருள் உணர்த்தி தமிழெனும் அமிழ்துக்கு உரை சொல் எழுதி மனுமுறை கண்டு மனதை அடக்கி மூலிகை குணத்தை சஞ்சீவி இலைகளை மருத்துவ சான்றுகளை மனமுடன் வழங்கி சித்த மருத்துவ சிறப்புகள் விழித்து முதியோர் கல்வியை முறைபட முகித்து மும்மொழி திட்டத்தை முதலில் அறிவித்து பொன்வண்ணத் தந்தாதி உரை செய்வித்து செவ்வாய் கணபதி அனுஷ்டான விதி செய்து ஜீவகாருண்ய ஒழுக்கம் சிறப்பென சிலித்து
ஜீவகாருண்ய ஒழுக்கம் சிறப்பென சிலித்து ரசவாதம் சாகாக்கலை வாழுமுறை வகுத்து அருமுனை மணியின் ஒளிதனை ஒளித்து சுழுமுனை திறந்து சுகத்தில் ஆழ்த்தி அருமுனை மணியின் ஒளிதனை ஒளித்து சுழுமுனை திறந்து சுகத்தில் ஆழ்த்தி பரகாய பெரும்பொருள் பெருவெளி வலிச்சிட அருட்பெருஞ்சோதியின் அருமை விளக்கி பிறவி பெரும்பயன் பெற்றிட விழித்து அனைத்து உயிரையும் அன்பினால் பிடித்து ஆன்ம நேயத்தை அனைவருக்கும் அளித்து சித்திவளாக பெருமாளிகை அறையில் வெட்ட வெளியில் காற்றோடு கலந்தினர். வடலூர் கடலூராகையில் திரும்புவதாய் சென்றனரே, வெட்ட வெளியில் காற்றோடு கலந்தினரே, வடலூர் கடலூராகையில் திரும்புவதாய் சென்றனரே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பணிந்தறியேன் அன்புடனே பாடுதலும் அறியேன், படித்தறியேன் கேட்டறியேன், பக்தியில் பூமாலை அணிந்தறியேன். பணிந்தறியேன் அன்புடனே பாடுதலும் அறியேன், படித்தறியேன் கேட்டறியேன், பக்தியில் பூமாலை அணிந்தறியேன். மனம் உருக கண்களில் நீர் பெருக, மனம் உருக மனம் உருக கண்களில் நீர் பெருக, அழுதறியே தொழுதறியே அகங்காரம் சிறிதும் தணிந்தறியே. அழுதறியேன் தொழுதறியே அகங்காரம் சிறிதும் தணிந்தறியே.